உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவருடைய பிறந்தநாள் விழா சமீபத்தில் நடந்தது. ஒரு பெரிய கோலாகலமாக கொண்டாடினாங்க. நிறைய பேர்லாம் பல இண்டஸ்ட்ரியிலே, ஏன்னா திரைக்கதை மன்னன் வந்து பல பேர், அவருடைய உதவியாளர்கள், அவர் படத்தில் நடித்தவங்க பல பேர் வந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. வந்து ரொம்ப பெருமையாகவே இருந்தது. பாக்யராஜ் பற்றி அப்படி சொன்னதெல்லாம் வந்து பொதுவாக எல்லாரும் சொன்ன கருத்து என்னென்னா, அவர் வந்து ஒரு பயங்கர அறிவாளி. அதை தாண்டி வந்து ஒரு காட்சியை அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும், ஒரு சாதாரண காட்சியை எப்படி ஒரு சூப்பர் காட்சியாக மாற்றணும் அப்படின்ற அந்த திரைக்கதை வித்தகர் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அது மறுக்கப்படாத உண்மை கூட, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த விழாவில் ரஜினி பேசணுன்னா மிகப்பெரிய ஹைலைட் வந்து அவர் கழுத்தில் வந்து ஒரு தங்க சங்கிலியை போட்டுட்டு அவர் சொன்ன விஷயங்கள், ஒரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. வந்து என்கிட்ட கூட சில பேர்லாம் கேட்டாங்க, அப்போ என்னங்க சம்பவம் நடந்தது அப்படின்னு. வந்து அவர் சொல்லியிருப்பார் ரஜினி வந்து 95வது வருஷம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து அந்த செவாலியர் பட்டம் கொடுக்கறதுக்கு சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில் பாராட்டு விழா நடந்தது. அப்போ சிஎம்மாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நான் பேசின ஒரு ஸ்பீச் வந்து அங்கே இருந்தவங்க மத்தியிலேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சு. அப்போ வந்து என்னை வந்து கல்லால்லாம் அடித்தாங்க. என்னை வந்து ஒரு மாதிரி கெட்ட வாரத்தில் திட்டினாங்க. என் மேலே வந்து தண்ணி பாட்டெலாம் தூக்கி வீசினாங்க. அப்புறமா வந்து நாங்கள் வந்து ஒரு 3 பஸ்ஸில் கிளம்பி வந்தோம். ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு நான் வரதுக்குள்ளே அந்த 3 பஸ்ஸை எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு இடையில் நான் சிக்கிக்கிட்டு அவ்வளோ வார்த்தைகள்லாம் அவங்க பேசணும்போது எங்கேயோ இருந்த பாக்யராஜ் இதை கவனிச்சு ஓடி வந்து எல்லாரையும் விலக்கி விட்டுட்டு அங்கே நின்று இந்த போலீஸ் சீப்பு ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருந்தார். என்னங்க இந்த மாதிரி வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அவளை இப்படி திட்டிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க இந்த கூட்டம், அவங்கள வந்து விரட்டி விடாமல் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஜீப் நம்பர் என்ன, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னப்பல அப்புறம் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார். வந்து ஒரு சிஎம்ஐ அந்த நேரம் விமர்சனம் பண்ணி நான் பேசிட்டேன். அதனால் வந்து அவங்க போலீஸ்காரங்க கூட நினச்சிருக்கலாம் நம்ம அவருக்கு உதவி பண்ண போய் அவங்க கோவத்துக்கு ஆளாயிட போகிறோமோன்றதுக்காக ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் பாக்யராஜ் வந்து இந்த போலீஸ் ஜீப்பில் ஏற்றி அவர் கொண்டு போய் வீட்டில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு இது ஒரு சம்பவம். இது வந்து இன்னொரு சம்பவம் வந்து என்னென்னா, இந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல், அந்த கெஸ்ட் ரோலுக்கு நடிக்க வந்த பாக்யராஜ் பண்ண சம்பவம் இது. தன்னுடைய ஸ்டைலையே மாற்றின பாக்யராஜ் வந்து தன்னுடைய ஸ்டைலையே ஒரே ஒரு டைலாக்ல மாற்றினவர். அதை தான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அந்த மேடையிலே அவ்வளோ பெரிய ஹைலைட்டாக இருந்தது. சரி, 1995 ரஜினி மீது இந்த கல்லாலும் இதுவாலும் பாட்டிலாலும் அடித்தாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டினாங்களே, இந்த சம்பவம் என்ன அப்படின்றது, பிரான்ஸில் உயரிய பட்டம் வந்து செவாலிய பட்டம். அது வந்து 1800 யார் மாவீரன் நெப்போலியனே வந்து அந்த விருதை வந்து கொடுத்தான். செவாலிய அப்படின்னாலே வந்து பிரெஞ்சில் வந்து மாவீரன் அர்த்தம். அப்படி நெப்போலியன் ஆரம்பித்த அந்த பட்டத்தை வந்து உலகம் முழுக்க யார் ஒவ்வொரு துறையில் சாதனை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பிரான்ஸ் அரசாங்கம் வந்து கொடுக்குற இது. அப்போ என்ன பண்ணாங்க, சிவாஜியோடைய ஒரு 30 படங்களை எடுத்து ஒரு 3 நீதிபதிகள் பிரான்ஸில் உட்காந்து அதை பார்த்துட்டு இவர் தகுதியானவர் தான், வந்து இவர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. லெட்டர் அனுப்பிச்ச உடனே அந்த அந்த செவாலிய விருதை வந்து நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து தான் வாங்கணும் போது அவர் என்ன நினச்சிட்டு அந்த விருதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியல. எதுக்கு இது, அப்போ கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லை, இதை வாங்குறதுக்கு நான் ஃப்ரான்ஸுக்கு போனோமா அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டாரு. அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிச்சது வந்து இது மாதிரி செவாலிய விருது கொடுத்துருக்காங்க. இதை ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது யாருன்னா, இது ஒரு உயரிய விருதுன்னு கண்டுபிடிச்சது நடிகை ராதிகா. அவங்க தான் கண்டுபிடிச்சி அவங்க ரஜினிகிட்டையும் கமல்கிட்டையும் சொல்லி இது ஒரு பெருமை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏஷியாவிலேயே முதல் செவாலிய விருது வாங்கினவர் வந்து சிவாஜி கணேசன். அது அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவர் ரஜினி, கமல் இவங்கெல்லாம் போய் பேசி அப்பொழுதைய தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்த கேஆர்ஜி, அப்புறம் ஏபிஎம் சரவணன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இவர் கண்டிப்பாக ஒரு பாராட்டு விழா வச்சே ஆகணும். அது திரையுலகம் வைக்கிற பாராட்டு விழாவை மட்டும் இல்லாமல் அது அரசாங்கமும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து வைக்கிற பாராட்டு விழாவாக இருக்கணும்னு சொல்லி அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி தகவல் சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கந்தாங்களும் கூட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை, இவருக்கு நம்ம பாராட்டணும்னா எப்படிமா, வந்து நாங்களே இண்டிவிஜுவலாக பாராட்டினா அது நல்லா இருக்காது, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி பாராட்டினா தான் கரெக்டாக இருக்கும்போது தான் சேப்பாக்கம் கிரவுண்டு. ஏன்னா சேப்பாக்கம் கிரவுண்டை வந்து பொதுவாக பொது விழாக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அந்த விழாவை காட்டணும் அப்படின்னு அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் அந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 1995 ஏப்ரல் 22 கரெக்டு
கிட்டத்தட்ட தெலுங்கில் சிரஞ்சீவி, நாகேஷ் ராவ், கர்நாடகாவில் இருந்து ராஜ்குமார், மலையாளத்துலேருந்து முக்கியமான ஆர்டிஸ்ட்கள், அப்படி தென்னிந்தியா முழுக்க இருந்து நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான விழாவாக இருந்தது. இங்கெல்லாம் அவ்வளோ இண்டஸ்ட்ரி முழுக்க இருந்தாங்க. இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ரஜினிகாந்த் ஆஸ்திரேலியாவில் இருந்தவர். ஆஸ்திரேலியாவில் இருந்த ரஜினிகாந்த் அவசரமாக கிளம்பி சென்னைக்கு வந்து இந்த விழாவில் கலந்துட்டாங்க. இல்லை என்னென்னா, இந்த விழாவில் முதல்ல பேசுகிறதா இருந்தது வந்து ரஜினிகாந்த் தான். அவர் தான் பேசுகிறதா வந்து அவர் டக்குன்னு நான் சொல்கிறாரா, நான் நன்றி உரை சொல்கிறேன் அப்படின்ட்டுக்கிறார். அந்த நன்றி உரைன்னு சொல்கிறேன் அப்படின்றதுல வந்து அதில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு யாருக்கும் அப்போ தெரியல. சரி, இவர் ஏதோ வந்து பேசுறதுக்கு இது பண்ணுறாரு, நன்றி உரையாக சொல்லிடுறாரு அப்படின்ட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. எல்லாரும் பேசி மொத்த பேரும் பேசி முடித்த பிறகு ரஜினிகாந்த் நன்றி உரை, ஏன்னா சிஎம் பேசியாச்சு, மற்றவங்க பேசியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. நன்றி உரை பேச வரும்போது அந்த லிஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பட்டியல் யாராருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு அதை வாங்கி ரஜினிகாந்த் பேட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவர் அப்படியே மெல்ல ஆரம்பித்து ஒவ்வொரு இதுவாக வந்து ஏன்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வைத்தியமாக இருக்கிறது அவனுடைய தியானம், அவன் பக்குவமாக இருக்கிறது வந்து அவனுடைய வந்து நம்பிக்கை, இப்படியா சொல்ல ஆரம்பித்து சிவாஜி கணேசன் அவர்களை வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர். அது ஃப்ரான்ஸில் அவங்க கண்டுபிடிச்சி கொண்டாடிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து. ஏன்னா இங்கே இந்த சேப்பாக்கம் கிரவுண்டில் நடத்துறதுக்கு முன்னாடி அவர் வந்து மலேசியாவில் அவருக்கு வந்து அந்த பாராட்டு விழா மலேசியாவில் நடத்திட்டாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவரை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து மெல்ல என்ன பண்ணார் வந்து, அப்போ தான் சிஎம்ஆர் இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஒரு 85 ஏக்கர் நிலம் கொடுத்துருந்தாங்க வீடு கட்டுக்கு சொல்லி. இது மாதிரி சிஎம் அவர்கள் வந்து ஒரு 85 ஏக்கர் வந்து நம்ம தொழிலாளர் கொடுத்துட்டாங்க, அவங்கள மேலும் மேலும் உதவி கேட்டு அவங்கள வந்து தர்ம சங்கடம் ஆகக்கூடாது, நாமளும் போய் நிற்கக்கூடாது, இதுவே பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே ரஜினிகாந்த் மாறி நான் செம்ம டென்ஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயலலிதா அவர்களை அப்படி பார்த்த பொழுது அவங்களுக்கே ஷாக்கு. ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் இதுவாகி போச்சு. பயங்கரமாக அவங்கள பார்த்து நான் பயங்கர டென்ஷனில் இருக்கிறேன், அந்த டென்ஷனுக்கு அளவே இல்லை அப்படின்னு ஆரம்பித்த அந்த ஸ்பீச் என்ன ஆகி போச்சுன்னா, நீங்கள் சிஎம் அவர்கள் தரமணியில் உள்ள திரைப்பட நகரை திறந்தீங்க, ரைட்டு, நீங்கள் வந்து அந்த திரைப்பட நடக்கும்போது எல்லாரும் கூப்பிட்டுருந்தீங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க, ரைட்டு. அப்படியேப்பட்ட ஒரு திரைப்பட நகரை அங்கே திறக்கும் பொழுது நம்முடைய தமிழ் சினிமாவுக்கு, குறிப்பாக இந்திய சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு நடிகரான சிவாஜி கணேசன் நீங்கள் கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்கணும். அதை நீங்கள் பண்ணவே இல்லை, நீங்கள் வேணும்னே தான் பண்ணீங்க. நீங்கள் வந்து இது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து தப்பு பண்ணவங்கள மன்னிச்சு விடலாம், அது தெரியாமல் பண்ணவங்க ரைட்டு, தெரிஞ்சு தப்பு பண்ணவங்கள எப்படி மன்னிக்க முடியும்? வந்து இது நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க சிவாஜிக்கு ஃபேவராகவும் சிஎம் கடுமையான விமர்சனம். ஏன்னா அந்த நேரம் அந்த அம்மா வந்து சும்மா நெருப்பு மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. எல்லாரும் அது கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வந்து பொத்துன்னு காலெல்லாம் விழுந்துட்டு இருந்தாங்களே வந்து. அப்போ இன்னும் உக்கிரமாக இருந்த நேரம் மீடியாக்கள்லாம் இதுவாகி போச்சு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இவர் நன்றி உரை தானே படிக்க போகிறார் ரஜினிகாந்த், பெரிய ஸ்பீச்லாம் இருக்காதுன்னு நிறைய பேர் கிளம்பிலாம் போயிட்டாங்க. கிளம்பு போய் ஆரம்பித்தவங்க அந்த ஸ்பீக்கரில் அந்த பேசுகிற ஸ்பீச்சை கேட்டு திப்புன்னு ஓடி வந்து இடம் பிடிச்சி உட்காந்து மீடியாலாம் வந்து ஒட்டு மொத்தமாக, அப்போ நிறைய பிரிண்ட் மீடியா தானே வந்து இந்த ஸ்பீச்சை வந்து முதல் பக்கத்துலேயும் போஸ்டர்லேயும் ஏற்றணும்னு சொல்லி ஆஃபீஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி நிறுத்தி, இருங்க ஒரு முக்கியமான மேட்ரு ரஜினி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய என்ன சொல்கிறது வந்து அப்படியாப்பட்ட ஒரு ரணகலத்தை ஏற்படுத்தினாப்புல ரஜினிகாந்த் வந்து. அந்த ஸ்பீச்சு சிஎம் கடும் கோபம் ஆகி போச்சு. கூப்பிட்ட ஏவிஎம் சரவணன், கேஆர்ஜி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பயந்தே போயிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே தன் கான்வாயை எடுத்துகிட்டு கிட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க வந்து. அப்போ நடந்த சம்பவம் தான் அது. அப்போ என்ன ஆகி போச்சு, அந்த கிரவுண்டை வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஓப்பன் ஜீப்பில் ஏறி அப்படி வந்து சுற்றி வரணும். அப்படி ரஜினி அந்த ஓப்பன் ஜீப்பில் ஏறும்பொழுது தான் சில பேர் வந்து பாட்டில் அடித்தாங்க, தண்ணி பாட்டில் அடித்தாங்க, கல்லால் அடித்தாங்க. அப்போ தான் அந்த கோபத்தில் கட்சிக்காரர்களும் சில வந்து தொண்டர்களும் சேர்ந்து ரஜினியை அந்த குரூப்பிசம் போட்டு பயங்கரமாக இது இவங்க பயந்து. நான் ஆக்சுவலாக வந்தேன்னா நான் கேள்விப்பட்டதுன்னா இந்த 3 பஸ்ஸில் வந்தாங்க பாருங்கள், இவங்க பயந்துன்னு கிளம்பி பஸ்ஸை எடுத்துன்னு போயிட்டாங்க ரஜினிகாந்தை விட்டுட்டு அப்படின்ற ஒரு தகவல். அந்த நேரம் தான் பாக்கியராஜ் வந்து அவரை வந்து விலக்கி விட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லி இது பண்ணியிருக்காரு வந்து. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. இது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இது ஏதாவது இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் அதுக்கான மேடை அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இன்னொரு விஷயம் வந்து 16 வயதில் படத்தில் வந்து நம்மளை கூப்பிட்டாங்க. கமலஹாசன் தான் ஹீரோ, பெரிய ஹீரோ, ஸ்ரீதேவி பெரிய ஹீரோயின்.
என்னையும் கவுண்டமணியும் காலையில் உட்காந்து அப்படி தள்ளிடுவாங்க. நாங்கள் போய் எங்கேயாவது ஒரு மரத்தடியிலையோ எங்கள் இதுலையோ உட்காந்துருப்போம், டிஃபன் ஒரு சாப்பிடுவோம். நம்மளை எப்போ கூப்பிடுவான்னு பார்த்தா இந்த சூரியன் வந்து மறையிற சமயம், சன்செட் ஆகும்போது கூப்பிடுவாங்க. அப்போ டைலாக் பேசுவாங்க. நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் தமிழ் தகராறு, அந்த டைலாக் வேறு வராது, ரீடேக் போயிட்டே இருக்கும், ஃபிலிம் வேறு விலை அதிகம். அந்த நேரம் நமக்கு வந்து உதவி பண்ணவர் வந்து பாக்கியராஜ் தான். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரு ஓடியாருவார், அந்த டைலாக்லாம் சொல்லி தருவார். அப்போ வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சாதாரணமாக பேசுனதை வந்து இது எப்படி இருக்குன்னு அந்த ஒரு ஆக்ஷனோட அதை சொல்லி கொடுத்தவர் வந்து பாக்கியராஜ் தான். கண்ணா இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு இழுத்து இந்த கையை அப்படி தட்டி அப்படி சொல்கிற ஒரு ஆக்ஷனை சொல்லி கொடுத்தவர் பாக்கியராஜ் தான். அதை என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அதை தான் எனக்கு ஸ்டைலுக்கான ஒரு ஃபாலோவாக நான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படம். அந்த படத்தை வந்து ரஜினி சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்தாரு. ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து அந்த படம் ஏன்னா ஒரு போலியோ பாதிப்புக்கு எதிரான ஒரு போலியோ சொட்டு மருந்து ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு படம். அது கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யாருன்னா அழகன் தமிழ்மணி, மலையூர் மம்மட்டியான், தர்மபத்தினி படங்களை எடுத்த ப்ரொடியூசர். இன்னும் நல்லா சொல்லணும்னா நான் கடவுள் படத்தில் ஆர்யாவுக்கு அப்பா வருவார் பாருங்க, காசிக்கு தேடின்னு போவார், அவர் தான். அவர் ஒரு ப்ரொடியூசரு. தூயவன் இன்னொரு ப்ரொடியூசர். அவர் யாருன்னா தேவர் ஃபிலிம்ஸில் கதை இலாக்காவில் இருந்து வருது தூயவன். அவர் ஒரு படம் ஜெய்சங்கரை வச்சுலாம் எடுத்துக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை ரெடி பண்ணிட்டு அந்த கதையை வந்து ரஜினி வச்சு பண்ணலாம் அப்படின்றதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அமைச்சராக இருந்த அரங்கநாயகம் எம்ஜிஆர் ஆட்சி காலம். அப்புறம் என்ன பண்ணுறாரு, கதையை கேட்டுட்டு இதை நான் எம்ஜிஆர் வச்சு பண்ணிக்கிறேன், அன்புள்ள எம்ஜிஆர் அது மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன், என் கதையை விலைக்கு கொடுத்துருங்கும் போது இவங்க கொடுக்காம ஒரு மோட்டர் பைக் எடுத்துன்னு கதை சொல்கிறதுக்காக ரஜினி அலைஞ்சிருக்கார். ரஜினி செம்ம பீக்கில் இருக்கார். அந்த நேரம் இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு. என்னன்னா, ரஜினியோடைய இன்ஸ்டியூட் நண்பர் கே நட்ராஜ், வள்ளி படத்துடைய டைரக்டர், அவரை பிடிச்சி போயிட்டுக்கிறாங்க. நீங்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க ரஜினி கிட்ட சொன்னால் ரஜினி போய் ஈஸியாக பார்த்தாங்க. நான் நண்பருக்கும் ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி 10 நாள் ஆரம்பத்தில் முதல்ல 10 நாள் கால்ஷீட் தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த கண்டென்ட் போக 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 மேலே 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 15 நாள் அந்த படத்துக்கு கால்ஷீட் கொடுத்தாப்புல. அந்த படத்தில் தான் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே அப்படின்னு லதா ரஜினிகாந்த் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. மீனா வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக அதில் ஒரு சிறுமியாக அதில் நடிச்சிருப்பாங்க. அது இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலுக்கு பாக்கியராஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், கமர்ஷியலாக அது உதவும் அப்படின்னு ரஜினி சொன்ன ஐடியா. காரணம் என்னன்னா, அந்த டைமில் பாக்கியராஜ் செம்ம பீக்கில் இருக்கார், பயங்கர பீக்கில் இருக்கார். அவருடைய தாவணி கனவுகள் மற்ற படங்கள் பிச்சு கட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. பாக்கியராஜ் வந்து இந்த உச்ச நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக வந்து அவருடைய படங்களை காத்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு, அவர் வந்து அந்த கெஸ்ட் ரோலுக்கு நடிக்க வருவாரா அப்படின்னும் பொழுது தூயவன் அவர் போய் கேட்டிருக்காரு. காரணம், தூயவன் போய் கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, பாக்கியராஜை பல கம்பெனிகளுக்கு அவர் டைரக்டர் ஆகணுன்றதுக்காக பல கம்பெனிகள் கைப்பிடிச்சு கூட்டணுன்னவர் வந்து கதையாசிரியர் தூயவன். அவருடைய நன்றி கடனுக்காக நான் வந்து அதில் கெஸ்ட் ரோல் நடிச்சு தரேன்னு சொல்லி ஒரு தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராயருடைய ஒரு ஓரங்கா நாடகம் மாதிரி அந்த காட்சி ஒன்று வரும். நீங்கள் அன்புள்ள ரஜினிகாந்தில் போய் பார்த்தா தெரியும். அது அதில் வந்து கிருஷ்ணதேவராயரா ரஜினியும் தெனாலிராமனா பாக்கியராஜன் நடிச்சிருப்பாங்க. வந்து அந்த காட்சி வந்தவொடனே கிளாப்ஸ் அடிக்கும். அதை தான் ரஜினி அந்த பிறந்தநாள் விழாவில் சொல்லியிருந்தார். வந்து செட்டுக்குள்ளே வந்தார் பாக்கியராஜ். அந்த படம் அந்த சீன் எடுக்கும்போது அவங்க எழுதின டைலாக்லாம் போய் ஓரம் கட்டிட்டாரு. என்ன சீன் சொல்லுங்கன்னாரு. ஒரு பேப்பர் வாங்கினாரு. கட்ட 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 கட்டன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் மொத்தம் கம்ப்ளீட்டாக எழுதிட்டாரு. ஓகேன்னு சொல்லி நடிச்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு. அது வந்து நட்புக்காக நடிச்சு கொடுத்தது. அது ரஜினியும் அதுக்காக நட்புக்காக நடிச்சு கொடுத்தது. எவ்வளோ காலம் 84 வந்த படம் வந்து அன்புள்ள ரஜினிகாந்த். அது எவ்வளோ நாட்கள் கடந்தாலும் அந்த அனுபவம் இருக்குல்ல சினிமாவில் பாருங்கள். 95 ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுலேயும் வந்து பாக்கியராஜ் காப்பாற்றி விட்டுருக்காரு. 84 வந்து ஒரு உதவி பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.25 லட்ச ரூபா லாபமே கிடச்சிருக்கு. ரஜினிக்கு எடுத்து மாதிரி சம்பளம் கொடுத்துருக்காங்க. யார், அழகன் தமிழ்மணியும் தூயவனும் வந்து அது வாங்க மாட்டேன்ட்டாரான். வந்து ஒரு நல்ல படத்துக்கு நடிச்சிருக்கிறேன், நான் ஃப்ரீயாக நடிச்சு தர சொல்லிட்டேன், அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் இது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டைலாக்கை மாடுலேஷனோட ஸ்டைலாக சொல்லி கொடுத்த ஒரு நபர் தான் வந்து பாக்கியராஜ். என்னென்னா, இந்த நீர் அடித்து நீர் விலகாதுன்ற மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரியிலுக்குள்ளே எவ்வளோ தான் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆரம்பத்தில் ஒரு முரண்பாடு இருந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும், நட்பு இருந்தாலும், ஒரு வயதான பிறகு ஒரு இடத்தாலும் எல்லாரும் வந்து ஒரு நேர்கோட்டில் ஒரு இடத்துல சந்திச்சே ஆகணும் அப்படின்னு தான் அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அதெல்லாம் மீறி அதை ஞாபகத்தில் வச்சிருந்து அவருக்கு வந்து அந்த பாராட்டி அவருக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்த ரஜினிகாந்த் இருக்கார்ல, அதனாலே அவர் என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.